அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னாடி சில வார்த்தைகள் உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். சிலுவையில் தியானங்களை இந்த நாட்களில் அதிகமாக எல்லா சபைகளிலும் நாம் அதிகமாக தியானிப்போம், அதை அதிகமாக வற்புறுத்துவோம். சிலுவையில் கிறிஸ்துவின் சுபாவமும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாதைகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையும் கிறிஸ்துவின் சுபாவமும், சிலுவையும் நான் மாற வேண்டிய காரியமும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. எசையா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தா அவரை எண்ணாமற் போனோம். அவரை எண்ணாமற் போனோம். ஆண்டவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. அவரை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, அவரை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல 2 முறை அசட்டை பண்ணப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அசட்டை பண்ணப்படக்கூடிய அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். உதாரணத்துக்கு யோசேப்புக்கு அவனுடைய தரிசனங்களை ஆண்டவருக்கு அவனுக்கு காண்பிக்கும்போது தன் தகப்பனிடத்திலையும் சகோதரத்தில் சொல்லும்போது அவர்களுடைய பார்வை அவன் மீது ஏளனமாக விழுந்தது. இன்னும் தாவீதை கர்த்தர் அபிஷேகிக்கும் போது சாமுவேல் மூலமாக அன்றைக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக அவனை அபிஷேகித்து ராஜாவாக அவனை அபிஷேகிக்கும் போது யாரும் அவனை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடிய நிலை அவனத்தில் இல்லை. அவனை பின் நாட்களில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாமனார் சவுலாக இருக்கலாம், அன்றைக்கு ராஜாவாக இருந்த அந்த சவுலாக இருக்கலாம், இன்னும் பல மனிதர்கள் அவனை புறக்கணித்தாங்கள், அசட்டை பண்ணினார்கள். தேவஜனமே, இன்றைக்கு ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவாய் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறோம், யார் நம்மை புறக்கணித்தார். வேதத்தில் பரிசுத்தவான்களை அநேகர் அசட்டை பண்ணினார்கள், புறக்கணித்தார்கள். ஆனால் பாருங்கள், காலங்கள் புரண்டு ஓடினது. ஏற்ற சமயத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டது. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லும்போது புத்திமதியாக ஒன்று சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் அன்பிலே ஒருவரொரு தாங்கி. அதில் ஒரு வார்த்தையை இந்த சபைக்கு கொடுத்த அறிவுரையை அந்த அசட்டை பண்ணப்பட்ட அந்த அனுபவங்களோடு ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். நீடிய பொறுமையாய் வாழ்க்கையில் ஒருவேளை அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நீடிய பொறுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அழகாக எழுதுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உறக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. தேவ பிள்ளைகளே, நான் தயவாக சொல்லுகிறேன், யோபுவின் பொறுமையை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்ட போதும் அதை சகித்து கொண்டார், அதை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைய அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறோம். உண்மைதான் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறோம். தாவீதுடைய அசட்டை, யோசேப்புடைய அசட்டை, இன்னும் அநேக ஜனங்கள் தேவ பிள்ளைகள் அசட்டை பண்ணப்பட்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் நம்மை நடத்துகிறதற்கு போதுமானதாக இருக்கார். பாருங்களேன், ரூத் அழிந்து போன வாழ்க்கை, யோபு அழிந்து போன வாழ்க்கை, தாவீது கட்ட முடியாத ஒரு வாழ்க்கை, யோசேப்பு அழிக்கப்பட்ட வாழ்க்கை. இவர்களுடைய அழிவின் வாழ்க்கையை மீண்டும் துளிர்விடச் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையை துளிர்விட செய்ய மாட்டாரா?
ஏன் அசட்டை பண்ணப்படுகிற அனுபவங்களை கண்டு துவண்டு விழுந்து போகிறோம்? இன்றைக்கு ஆழமான ஒரு தீர்மானம் எடுப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி எழும்பி மேலே வாருங்கள். தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. அவர் அவமானங்களை சகித்தது எதற்கு தெரியுமா? அவர் அசட்டை பண்ணப்பட்டது எதற்கு தெரியுமா? நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக. அவர் நம்முடைய அசட்டைகளை அவர் சுமந்திருக்கிறார். என வேதத்தில் வாசிக்கிறோம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் இருக்கிற தேவனாயிருக்கிறார். சோதிக்கப்பட்ட பின்பு சோதிக்கப்படுகிறவனுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் தயவாக சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் அசட்டையா எண்ணப்பட்ட அனுபவங்கள், அற்பமா எண்ணப்பட்ட அனுபவங்களை நீங்கள் மறந்து கத்தரை பிடிச்சு கொள்ளுங்க. ஏன் இவங்க அசட்டைன்றாங்கன்னு அவங்கள பார்க்காதீங்க. என் தேவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி கத்தரை பாருங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுகிறதுக்கு கத்தர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடுவோமா? தகப்பனே, நன்றியோடு விட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக கத்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தேவனுடைய இரக்கமுள்ள கரத்தில் ஆண்டவரே அருமையான இந்த நேரத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அசட்டை பண்ணப்பட்ட அனுபவம் உமக்கு சிலுவையில் வந்தது அல்லவா? எங்கள் வாழ்க்கையில் கூட அநேக மனிதர்கள், சிறு பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள் என்று சொல்லி, இவனுக்கு என்ன தெரியும், இவளுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி அநேகர் எங்களை அசட்டை பண்ணுகிறார்கள். எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை, எங்கள் வார்த்தையை கனவீனப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் சிலுவையை தியானிக்கக்கூடிய இந்த நாட்களில், உம்மை பார்க்கக்கூடிய இந்த நாட்களில், இந்த அசட்டை பண்ணப்படுகிற அந்த அனுபவத்தை சந்தோஷமாக எண்ணி கத்தரை பார்க்க, உம்மை ஆண்டவரை முழுமையாய் நம்பி, ஆண்டவரை மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரை அழிந்தது முடிந்ததுன்ற வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்பினது போல எங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்புங்க. ஆண்டவரை ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.